பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்கான தியானம் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7வது வசனம். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டு அநேகரால் தவறால் பிரசங்கிக்கப்படுகிற ஒரு வசனம். இந்த வசனத்தை அநேகர் எடுத்து பிரசங்கம் பண்ணும்போது இப்படியாக சொல்லுவார்கள், இது அவரவர்களுடைய சொந்த தேவைக்காக பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் வரங்கள் கொடுக்கப்படுகிறது என்பதாக அநேகர் பிரசங்கம் பண்ணி நான் கேட்டிருக்கிறேன். அப்படி அல்ல. இதை நீங்க ஆங்கிலத்திலும் பிற மொழிபெயர்ப்புகளிலும் நீங்கள் கற்று படிக்கும் போதும் தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். அவனவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆவியின் அபிஷேகம் பிறர் பயன்பாட்டிற்காக மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நமக்கு பயன்படாதா என்று கேட்டால் அப்படி அல்ல, நமக்கும் அது பயன்படுத்தப்படும். ஆனால் முக்கியமாக நமக்கு கொடுக்கப்படுகிற அபிஷேகம், நமக்கென்று கொடுக்கப்படுகிற பரிசுத்த ஆவியின் வல்லமைகள் நமக்கு மாத்திரம் பயன்படுவதற்காக, சொந்த இஷ்டத்திற்காக அல்லது சொந்த பயன்பாட்டிற்காக அல்லது இன்னும் சொல்ல போனப்பட்ட சொந்த தேவைக்காக மாத்திரம் அதை பயன்படுத்துகிறது அல்ல. அதற்காக அவை கொடுக்கப்படவில்லை. உங்களுக்கு கர்த்தர் அபிஷேகத்திற்காக என்றால் நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்படி, ஒருவேளை உங்களுக்கு தீர்க்கதரிசன அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் எது நடக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக மற்றவர்களை உபதேசிக்கும்படியாய், மற்றவர்களை எச்சரிக்கும்படியாய், அவர்களை நல்வழிப்படுத்தும்படியாய் தான் அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம் மற்றவர்களின் பயன்பாட்டிற்கு. இதை புரிந்து மற்றவர்களுக்காக வாழ பிரயாசப்படுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையில் கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.